ரொம்ப நாளாவே ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வந்து எனக்கு என்ன சொன்னாருன்னா, ஏன்னா வியாதியஸ்தர்களுக்கு நான் ஒரு விஷயம் நடந்தது என்னோட லைஃப்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க எனக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் அதை பெருசாக ஜெபம் பண்ணிட்டு ஃபோனில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் விடியற் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கும் போது அவங்க பக்கத்துல இருந்து நான் ஜெபிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா எழுந்து நடக்க முடியாத நரம்பு தளர்ச்சினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏந்திரிச்சு நடந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்டரும் வந்துட்டு எனக்கு அனுப்பி இருந்தாங்க. அப்போ அதே வந்து நான் ரொம்ப நாள் அதை பெருசா நான் அப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்படிலாம் அவங்க ஏன்னா நான் வந்த விதங்கள் வேற, அதனால அப்படிலாம் நடக்காதுங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். நான் வந்து அப்படி ஒரு வேலை வந்து அபிஷேகம் அப்படி ஒரு வேலை அது கிரியை செய்யணும்னா எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை மீண்டும் நினைச்சிங்க அது எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது சிஸ்டர் என் தலையில கை வச்சு, வியாதிஸ்தர்களுக்கு நீ ஜோமனா சுகமாகும், நீ வந்து வியாதிஸ்தர்களை சொல்லி ஜோம் பண்ணும் போது அது விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னை அறியாம நான் கீழே விழுந்துட்டேன். எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், நேரா சேர்ந்து ஊழியம் செஞ்சிருக்கோம். அவங்க ஜோமன முதல்ல கீழே விழுகல. நான் அந்த மாதிரி ரொம்ப நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நானு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கேட்ட ஒரு விதத்தை 2-3 நாட்களாவே நான் கேட்ட எல்லாத்துக்கும் நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆரம்பத்துல நான் வரும்போது இந்த 3 நாள் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, பல கேள்விகள் இருக்கு. ஆனா அந்த கேள்விகளை நிச்சயமா அந்த 3 கேள்விகள் ஒண்ணு உண்டு. இயேசு என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கான ஃபர்ஸ்ட் நாளுக்கான அந்த தேடலுக்கான கேள்வியை நான் உன்னை நேசிக்கிறேன்னு என்னோடு பேசின அதே வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2வது நாள் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, உண்மையாவே நம்மலாம் வந்து பொருத்தமானவர்களா, இயேசுக்கு ஊழியனா நம்ம செய்யலாமா? எத்தனையோ விதங்கள் நெருடலா கேட்டுட்டுதான் இருந்திருப்போம். ஆனா உண்மையா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ நேற்று இரவுல வந்துட்டு நான் என்ன யோசிச்சு நான் ஜெபிச்சேனோ அதையே என்கிட்ட அடுத்து நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு அடுத்த சகோதரியோட வாயிலிருந்து வரும்போது ஆச்சரியப்பட்டு போனேன். அதெல்லாம் உண்மைதானே ஏசப்பா, அப்போ நீங்க எல்லா இடத்துலயும் கிரியை செய்றீங்களா? அப்போ அதெல்லாம் உண்மைதான் போல. அப்ப என்னையும் கொண்டு சாதாரணமான மனுஷனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தை கலக்கிறவர் இங்கேயும் வந்திருக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில ஏன்னா எனக்காக எதையுமே நான் கேட்கல. ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் போது கூட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் எதுவுமே வேண்டாம், உங்க அன்பு மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். அதுக்காக பல போராட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனா அவருடைய அன்பு என் கூட இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்து என்னை நேசிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. அவர் அழகான வார்த்தை, அவருடைய அழகை பார்த்திருக்கிறார்கள். சொன்னார் 2 பேரும் எப்படி அதை இயேசு பார்ப்பாங்க பார்த்திருக்காங்க. அதுதான் அழகு. நல்லவை தேவனுடையது, மனுஷனுடையது அல்ல. பாஸ்டர்ஸ்க்கு பவர் கிடையாது. God has great power. இன்றைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அது எனக்கு தேவன் அதை உறுதிப்படுத்தி அந்த அபிஷேகங்களை மீண்டும் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஜெபிக்கும் போது ஒருத்தங்க வந்து கட்டி சுகமானதுன்னு எனக்கு ஒரு பாஸ்டருடைய மனைவி எனக்கு திரும்ப அவங்க சபையில கூப்பிட்டு மெசேஜ் கொடுக்கும்போது என் சாட்சியா சொன்னாங்க, சகோதரி போன தடவை வந்திருந்தப்போ எனக்கு ஒரு கட்டி இருந்தது, அவங்களுக்கே தெரியாது. அவங்க இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் கொடுக்க போகணும். அப்போ ஜோம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அந்த கட்டி தன்னாலே கரைஞ்சதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அது ஆச்சரியமா இருந்தது எனக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருந்தாங்க. அதை அவங்க சபையில சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சேன், உண்மையா அதுல நடக்குமா? அதுல உண்மையா நடக்குமா ஏசப்பா? ஏன்னா நான் அதாவது வந்து நாங்க வாழ்ந்த விதங்கள், நாங்க இருந்த விதங்கள் எல்லாம் வேற. அப்போ நாங்க அதுல இருந்து நாங்க வந்திருக்கும் போது நீங்க எங்களை கொண்டு நடத்துவீங்களா? நாங்க ஜெபிச்சா அதை வந்து உறுதிப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கு
அது இன்னைக்கு பதில் கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப எல்லா சந்தோஷம். கேள்விக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாச்சு. தேடல்களுக்கு முடிவு வந்தது 3 தினங்கள். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இவங்களுக்கு டிக்கெட் போட்டோம், வர முடியாது, பயங்கர காய்ச்சல், டிக்கெட் கேன்சல் ஆச்சு, போட்டு ஒரு அமௌண்ட் போனா போட்டு விட்டு நான் விட்டுருப்பா. அப்படி ஆவியானவர் சொன்னார், தள்ளப்பட்டவன் நானே சீக்கிரம் திரும்ப டிக்கெட் லீஜியா போட்டேன். அடுத்த டிக்கெட் போட்டு அவங்க அந்த பலகீனத்தோட என்னங்க வர முடியும். நான் சொன்னேன், டேப்லெட் போட்டு உடங்குங்க, 11 மணிக்கு அலாரம் வைங்க, கர்த்தர் கொண்டு வருவார். அவங்க தூங்குனாங்க. ஆண்டவர் எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி உடம்பு முழுசா எண்ணெயை ஊத்தி ஜுவரத்தை மாத்தி கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா நான் படுத்திருந்தப்போ போல சாயங்காலம் நான் படுத்து ரொம்ப கஷ்டம், போகவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி போன வாரம் நான் ஊட்டியில இருந்தேன். இதே ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் வந்து நான் ஊட்டியில இருந்தேன். ஊட்டியில வந்து இப்போ மழை சீசன், ரொம்ப மழை அதிகம். மழையில நனைஞ்சதுனால எனக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் திங்கட்கிழமை நைட்டு தான் கிளம்பி வந்தேன். அப்போ செவ்வாய்க்கிழமை வந்த உடனே எனக்கு காய்ச்சல், புதன்கிழமை நான் கிளம்பணும், ரொம்ப காய்ச்சல்னால வர முடியல. அப்போ அடுத்த நாளுக்கான அந்த பயண திட்டத்தை இது பண்ணும்போது நான் சாயங்கால வேலையில படுத்திருந்தேன். எனக்கு வந்து நான் எப்பவுமே தரிசனங்களை பார்க்கறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்போ என்கிட்ட ஒருத்தங்க எலும்பு அப்படின்னு சொன்ன உடனே நான் எழும்புறேன், முழங்கால் போடுறேன் அந்த கனவுல. உடனே அவங்க என்கிட்ட வந்து எண்ணெயை ஃபுல்லா தலையில ஊத்தி விட்ட உடனே உடம்பு ஃபுல்லா நனைஞ்ச உடனே எப்பவுமே ஒரு கனவு வந்து அலறி அடிச்சு எந்திரிச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எந்திரிச்சு பார்த்த உடனே உன் வீட்டுல தான் இருக்கமா, நம்ம வேற எங்கேயும் இந்த மாதிரில இருந்தது ஒரு ஃபீல் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஃபுல்லா வேர்த்து கொட்டி, காய்ச்சலே இல்லை. இது வரைக்கும் உலகத்தின் பல பகுதிகளை அசைப்பதற்காக தன்னுடைய மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து பிரியமானவளாக வைத்திருக்க தேவனுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களை ஆசீர்வதித்து இந்நாளிலே ஊழியத்தின் எல்கைகள் பெருகும்படிக்கும், அவர் கொடுத்த அபிஷேகம் கிரியை செய்யும்படிக்கும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படிக்கும், தள்ளுண்ட திருநங்கைகளை சேர்த்துக் கொள்ளும் ஒரு மறுவாழ்வு மையத்தை நீ அமைக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கிறார். சரியா இருக்கு. கடந்த வயசில் வீட்டை லட்சங்களை பெற்றுக் கொள்வோம். நீ ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் செய்த காரியத்துக்கு நன்றி. என் பிரியமே எழுந்து வா, நேசரை சந்தி. நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றேன். நாங்க வந்து அதாவது பார்வையற்றோர் மற்றும் இயலாத டிசபிள் பர்சன்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரஸ்ட்ல வந்து நான் அட்வைசரா இருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. அதை வந்து எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, அதை தொடங்கலாமா வேணாமா, அதுக்கான தொடங்குனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த முன் வழிகள்ல வந்து நான் தெரியாது. ஆனா அட்வைசரா இருக்கேன், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதுக்கான என்னெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு மோட்டிவேஷன், கைவினை பொருட்கள் வச்ச எல்லா காரியத்தையும் நான் ட்ரைனிங் கொடுத்தாலும் கூட, ஆனா இந்த விஷயத்த நான் தனிச்சு நான் இதை வந்து தொடங்கலாமா. ஆட்கள் நிறைய பேர் வந்து அதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க தலைவரா இருந்து ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது, அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து இன்னும் பதில் வரலையே ஏசப்பான்னு சொல்லி இப்பதான் நான் யோசிச்சேன். அடுத்த செகண்ட் சகோதரி சொன்னாங்க ஒரு ஹோம் கட்டுவேன்னு சொல்லிட்டு. அது அந்த ட்ரஸ்ட் மூலமா நான் அது எனக்கு ஒரு பெரிய ட்ரீம். அது எனக்கு ஒரு சொல்லவே இல்லை, வெளிப்படுத்தினார். நான் போன தடவை இதே பாஸ்டிங் ப்ரேயர்ல நான் வந்திருந்தப்போ ஒரு டைம் 3 நாட்கள் பாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தப்போ சகோதரி வந்து எனக்கு நிறைய தேவைகள் இருந்தது அந்த டைம்ல. ஆனாலும் அதை பத்தி நான் பெருசா ஒரு எடுத்துக்கிடல. ஆனா கற்று ஏதோ ஒண்ணு செய்யலாம். ஏன்னா எங்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, வந்துட்டு நீ பரதேசியா நிக்கிற இடத்துல நான் சுதந்திரவாடியா நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அழைப்புகள், சபைகள் அல்லது நிறைய வீடுகள், இடங்கள் எல்லாம் பல ஊர்கள்ல எனக்கு தர்றதுக்கு நிறைய மக்கள் ஆயத்தமா இருந்தாங்க. ஜெபத்தை கேட்டு கத்துறதுக்கு சுகம் கொடுத்ததுனால அதை நீங்க இங்க பண்ணுங்க, இங்க நீங்க செய்க, உங்களுக்கு நான் இதெல்லாம் தரேன்னு சொல்லி. இப்ப கற்றல் வந்து என்கிட்ட நான் அதை கேட்கலாமா அப்படின்னு ஒரு லேண்ட் 18 சென்ட் இடத்த கூட்டிட்டு போய் காட்டினாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இவைகளிலும் மேலானவைகளை நான் தருவேன்னு சொன்ன உடனே நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். வேண்டாம், ஆனா இது வந்து ஏசப்பா என்கிட்ட பர்மிஷன் தரல, அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு.
நீங்க என்னம்மா மற்றவங்க எல்லாம் எத்தனை இடம் கொடுத்தாலும் வாங்கி போடுறாங்க, நீ மட்டும் என்ன நீ 18 சென்ட் இடம் நான் சும்மா தாரேங்கிற, நீ விட்டுட்டு போறேங்கிற. நான் ஆண்டவர் சொல்லாத எந்த செயலையும் செஞ்சா என்னை கேள்வி கேட்பாருன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஏன் அவர் கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி உண்டு, ஏன்னா நான் வேற ஒரு மார்க்கத்துல இருந்து வந்தேன். எனக்கு மறுமைக்கான வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப மிகப்பெரிய அளவுல எனக்கு நிறைய தெரியும். இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்காக இங்க நாம நடத்துற ஒவ்வொரு செயலையும் கடவுள் வந்து கணக்கிட வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறவன். அதனால அந்த ஒரு பயத்தினால இயேசு எதை சொல்லலையோ அதை நான் வாங்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையிலையும் அப்படித்தான், எது வாங்க சொன்னாலும் எது செய்ய சொன்னாலும் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்படி என்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றிருந்தப்போ இந்த போன டைம் நான் வந்து ஜெபிக்க வரும்போது எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து வீடு தருவார ஆண்டவர், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்போ கரூர் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி மிகுந்த ஒரு மாவட்டம். அதுல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 2000 அல்லது 3000 ரூபாய்க்கு கம்மி எங்கேயும் வாங்க முடியாது. அப்போ நான் அதை யோசிச்சேன், ஆண்டவரை நீர் எனக்கு ஒரு நாள் சொல்லி சுதந்திரவாளியா, அப்போ அதை வந்து உறுதிப்படுத்திருக்கிறீங்கள, நிச்சயமா தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உறுதியா இருந்தேன், நம்பினேன். ஆனா எத்தனையோ காலங்கள், எத்தனையோ கிட்டத்தட்ட 200 திருநங்கைகள் வந்து கரூர்ல இருக்காங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்குலாம் கிடைக்காத லேண்டு ஃப்ரீயாவே எனக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர்மெண்ட் எனக்கு ஃப்ரீயா பண்ணி தந்தாங்க. 200 பேர்ல 10 பேருக்கு தான் கிடைச்சது. அந்த 10 பேர்ல நான் 6வது ஆளா இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏதோ ஒண்ணு செய்வீர் ஆண்டவர், ஆனா என்ன செய்வீர்னு எனக்கு லேட்டா தான் புரியும், ஆனாலும் புரிய வைக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அடுத்த ஒரு வாரத்துல கூப்பிட்டு கலெக்டரேட்ல இருந்து கூப்பிட்டாங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்ல போனேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பிளானுக்கான கையெழுத்து நான் போடுறேன் உங்களுக்கு முன்னாடின்னு போட்டு குடிச்சிட்டாங்க. ஒரு அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு வேலையை தொடங்கி அவங்களுக்கு எலெக்ஷன் முடியறதுக்குள்ள என்ன செய்யுங்க, நீங்க வந்து வீடு திறப்பு விழா வைக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஹால், கிச்சன், பெட்ரூம், அதுக்கப்புறம் வந்து லெட்டிங் பாத்ரூமோட சேர்த்து எல்லாமே வந்து பக்காவா நீட்டா கட்டி கொடுத்துருங்க, நல்ல மெட்டீரியல் வச்சு நீட்டா கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு அதிகாரியை கூப்பிட்டு 10 பேருக்கும் ஆர்டர் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வாரத்துக்கு அப்புறம் என்ன செய்யலாமா, நாங்க வந்து அதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. அது உண்மையாவே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா வாங்கவே முடியாது அப்படின்னு யோசிச்ச இடத்துல கற்றுன பரதேசியா ஒரு இடத்தை விட்டு, நான் திருநங்கைகளை விட்டு, என்னுடைய இனத்தை விட்டு, என்னுடைய குழுவாய் இருந்த விட்ட இடத்தெல்லாம் விட்டுட்டு நான் தனியா வந்து அனாதையா நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, எந்த இடத்துல நான் உன்னைய நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இங்க பரதேசியா ஒண்ணும் இல்லாம நிக்கிறேனே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல நான் உன்னை சுதந்திரவாளியா மாற்றுவேன்னு கற்றுறதுக்கான வழியையும் உண்டாக்கி தந்திருக்கிறார். தேவன் எத்தனை மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் புரிஞ்சு கொள்றதுக்கு இப்படிப்பட்ட நல்ல உறவுகள் விசாரிக்க, இந்த கூட்டு ஜெபிக்க, நிறைய ஆலோசனை கொடுக்க, நிறைய உதவிகளை ஏசப்பா வந்து இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஏற்படுத்தினதுக்காக நிச்சயமா ஆண்டவரை நான் அதிகமா நன்றி சொல்றேன். எப்பவுமே பேசதான் போவேன், ஆனா நான் இங்க மட்டும் தான் ஜெபிக்க வாரேன். சொல்லுவோமா, இது தாய் வீடு. Thank you Jesus. சொல்லுவோமா, போன ஆகஸ்ட் 15 அங்க உட்கார்ந்து இருந்தாங்க, நான் இங்க உட்கார்ந்து சொன்னேன், எஸ்தருக்கு கர்த்தர் வீடு கொடுக்குறேன். 1 year முடியல, கர்த்தர் ஃப்ரீயா கொடுத்துட்டேன். ஆமென். அப்பா நல்லவர். ஆமென். அப்பா நல்லவர். ஆமென். He is great. Yes Jesus. ஹalleluya. ஹalleluya. இதிலும் பெரிதானவனுக்கு ஆமென்.